வணக்கம். அரசியல் விளையாட்டு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். நம்ம சிஎம் டெல்லிக்கு போயிருந்தார். போயிட்டு நம்ம மோடிஜியை பார்த்துட்டாரு, நிதியமைச்சரையும் பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்கணும், சோனியா காந்தியை சந்திக்கணும், 2 பேரையும் சந்திக்கவே இல்லை. இது என்ன காரணமாக இருக்கும் சார்? என்ன இது? ஆமாம் சார், அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு 10-15 நாள் ஆகிடுச்சு. அது மரியாதை நிமித்தமாக போய் பிரதமரை போய் பார்த்துருக்காங்க. அங்கேயும் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லா அறிக்கையும் அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காரு. 4 அறிக்கை ஏதோ கொடுத்துருக்காரு, 4 கோரிக்கையை கொடுத்துருக்காரு. 4 கோரிக்கையும் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காரு. சரி சரி சரி. நிர்மலா சீதாராமன் மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரிங்க சரிங்க. இவங்க ராகுல் சோனியா அவங்க பார்க்க முடியாமல் திருமணத்துக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம முதலமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது ராகுல் சார் மட்டும்தான் வந்தாங்க, வேறு யாருமே இல்லை. விஐபின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் வரல. நம்ம முதலமைச்சர் விஜய் சாரும் ராகுல் காந்தி மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் அந்த மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ராகுல் சாருக்கு உண்டான உரிய மரியாதை அங்கீகாரம் அங்கே கிடைக்கல. நீங்கள் பாருங்கள், அந்த பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு நம்ம நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர், பெரிய கட்சியின் தலைவர், நல்லா அந்த மாதிரி இருக்கிறவருக்கு நீங்கள் முதலமைச்சராக இங்கே பதவி ஏற்கும்போது உரிய மரியாதை கொடுக்கணுங்கள்ல. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சரி, ஏன்னா அது நம்ம கடமையும் கூட. ஏன்னா அவங்க இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு நம்பர்ஸ் பத்தலைன்னும் போது அவங்க தான் முதல்ல 5 பேர் எம்எல்ஏ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும் எல்லா தேர்தலும் கூட்டணின்னு சொல்லி அறிவிச்சு முதல்ல. கண்டிப்பாக சார், சரிங்களா, முதல் முறையாக அந்த மாதிரி அறிவிச்சு உங்களுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருங்க அங்கே அவருக்குன்னு. ஸோ இதுதான் அங்கே பிரச்சனை. ஏன்னா அதோடைய பிரச்சனை விளைவுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன ஆச்சு, கேரளாவில் காங்கிரஸுடைய முதலமைச்சர் விழாவில் கலந்துக்கிறதுக்கு விஜய் சார் கூப்பிட்றதா இருந்தாங்க. இவர் போகிறதா இருந்துச்சு. ஆமாம். ஸோ அங்கேயும் போக முடியல. அதுக்கு காரணம் இங்கே இவர் நடந்துக்கிட்ட விதம் தான். இங்கே நடந்துக்கிட்ட இவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால தான் அங்கே கேரளாவில் அவங்க அந்த முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு இவர் கூப்பிட்றதா இருந்தாங்க. ஆனால் கூப்பிடாமல் விட்டதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ டெல்லி போனதுக்கும், டெல்லி போயும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பார்க்க முடியாமல் அவங்க திரும்பி வந்ததுக்கும் இதுவும் காரணமாக இருக்கும். ஏன் சொன்னேன்னா, இவருடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மாறும். நம்ம முதலமைச்சருடைய சில விஷயங்கள் ஏன்னா அவர் சினிமாவிலேருந்து ஹீரோவாக இருந்து அதுலேருந்து இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். அரசியல் கட்சிக்கு நல்ல ஒரு பெரும்பான்மை, நல்ல ஓட் பேங்கோடு நல்லா ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சராக வந்தால் அதுக்குண்டான இதெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் மாற்றிக்கணும். நம்ம இவர் போய் எல்லா இடத்துல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போய் நேரடியாக பார்த்து மரியாதை செலுத்தலாம், வரவேற்புறது தான் சந்திச்சாரு. அதெல்லாம் அந்த முதலமைச்சர் பதவியாக இருக்கும்போது உரிய மரியாதை ராகுல் காந்திக்கு கொடுக்காது. நிறைய பேர் காங்கிரஸ்லேயே ஒரு சில மனக்கசப்பு இருக்குது. ஏன்னா அவர் காங்கிரஸில் நம்ம தலைவர் அவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி மற்ற கட்சியிலேருந்து எம்எல்ஏங்களை ராஜினாமா பண்ண வச்சு திருப்பி அவங்கள எலெக்ஷனில் நிற்க வச்ச உங்களுக்கு கொடுத்த ஆதரவை பரிசீலனைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அதிமுகலேருந்து. ஆமாம் ஆமாம். ஏன்னா இது எல்லாமே எதிர்த்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறாங்க, எல்லாரும் கம்யூனிஸ்டும் சொல்கிறாங்க, முஸ்லீம் லீக்கும் சொல்கிறாங்க, இப்போ காங்கிரஸ் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 6 மாதத்துக்கு பிரச்சனை கிடையாது, 6 மாதத்துக்கு யாரும் தொல்லை பண்ண மாட்டேன்றாங்க. அவர் முதலமைச்சர் அந்தந்த துறை இலாக்காக்களும் இல்லை அமைச்சர்களும் ஒருத்தராக போட்டாச்சு, கூட்டணி ஆட்சியும் போட்டாச்சு. அதுக்குண்டான வேலைகளை நடத்துறது எப்படி நம்ம இந்த 6 மாதத்தில் இன்னும் நற்பெயர் எப்படி எடுக்கணும், அதுக்குண்டான துறை வளர்ச்சிகள்லாம் என்ன பண்ணணும், அது ஆக்கப்பூர்வமாக அந்த வேலைகளில் ஈடுபடாமல் அவர் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டு வர்றாரு. ஆமாம், கவனம் ஃபுல்லாக தமிழக மக்களுக்கு என்ன இவங்களும் மாற்று அரசுன்னு சொல்லிட்டு இவங்களும் அதே தானே பண்ணுறாங்கன்ற மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லாரும் சொல்லுவாங்க விஜய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க சிஎம். ஏன்னா எல்லாருமே நாடகம் பார்த்துருந்தவங்க, எல்லாருமே சீரியல் சினிமாவை பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாம் அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நியூஸ் சேனல் அது எல்லாருமே வர ஒரே ஒரு காரணம் அன்புமணி. ஆமாம், அன்புமணி ராமதாஸ் அவர் கூட சொன்னார், ரொம்ப சந்தோஷமான விஷயம், இளைஞர்களை இன்னைக்கு அரசியலை பார்க்க வச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயன்றாங்க. உண்மை, வரவேற்கணும், ஏற்றுக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேன்றீங்க,
அதுக்கப்புறம் வந்து அந்தந்த துறையில் போயிட்டு அதுக்குண்டான அடுத்த கட்டம் என்னமோ அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் டாஸ்மாக் கடையில் போயிட்டு 10 ரூபா 10 இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். 10 ரூபா 10 ரூபா அதையே இந்த 10 நாள் 15 நாள் போய் எல்லா டாஸ்மாக் கடையிலும் போயிட்டு அவன் நாளைக்கு வேலையை விட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் போராட்டம் பண்ணி எல்லா கடையும் மூடிட்டு அரசாங்கத்தோட வருமானம் என்ன ஆகுது, அவங்களோட வேலை என்ன ஆகுது, அதுக்கு வேற சோர்ஸ் ஏதாவது பண்ணி எப்படி பண்ண முடியும்? உடனே வந்தவுடனே பண்ண முடியாது சார். அரசாங்கத்துக்கு வருமானமே வந்து முதல் வருமானம், முக்கிய வருமானம், பெரும் வருமானம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இருக்குது. நீங்கள் அதை இது பண்ணலாம், நீங்கள் போகலாம். பாதிக்கிறது அப்படிங்கிறதுனால மக்களை டாஸ்மாகால மக்களை பாதிக்கிறது இல்லை, டாஸ்மாகால மக்களை தான் பாதிக்குது. ஆனால் இருந்தாலும் அது எப்படி அந்த வருவாயை நீங்கள் எப்படி அடுத்த இதில் வந்து அதுக்கு ஒரு ரெடி பண்ணிட்டு தான் இதுக்கிட்ட போகணும். போயிட்டு சும்மாவே போய் பாட்டில் 10 ரூபா வாங்குறோம், அதை போட்டு பெருசாக அதுதான் பெரிய நியூஸ் ஆக்கிட்டு இருக்காங்க சார். அதிமுக எம்எல்ஏ 4 பேர் அப்படியே பதவி விலகிட்டாங்க. விலகிட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து ரிசைன் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்காங்க, 4 பேர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு அங்கேயே செக்ரட்டரியேட்லேயே வந்து அவர் போய் மினிஸ்டரை பார்த்து ஆதவ் சார் பார்த்து அங்கேயே வந்து கட்சியில் இணைஞ்சு அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாகி போச்சு. ஏன்னா இது கட்சி அலுவலகம் கிடையாது, தலைமைச் செயலகம்னு சொல்லி அவங்க நேரடியாக ஆதவ் சாரை தான் பார்த்துருக்காங்களோ. ஆமாம், ரிசைன் பண்ணிட்டு ஒன்று அவங்க வந்து கொரோனா அவர்கிட்ட போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்து ரிசைன் பண்ணிட்டு ரிசைன் பண்ண எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு அடுத்த கேபினே வந்து ஆதவ் சார் இருக்காங்கல்ல மினிஸ்டர் கேபினில் போயிட்டு அங்கேயே வந்து எல்லா நம்ம பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் சார் அவர்லாம் வச்சு அவங்க முன்னிலையிலே வந்து இவங்க 4 பேரும் வந்து 3 பேரும் ஃபஸ்ட்டு 3 பேர் போனாங்க, அப்புறம் ஒருத்தர் வந்தார். எல்லாம் வந்து அங்கேயே வந்து அவ்வளோ நாங்கள் உறுப்பினராக செய்கிறேன்னு சொல்லிட்டு உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. ஏன்னா வந்து இதுனா தலைமைச் செயலகமா இல்லை வந்து உங்கள் கட்சி அலுவலகமானு சொல்லி அது ஒரு இது போச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் ரீஎலெக்ஷனை பற்றி ஆமாம் அந்த 4 பேர் அந்தந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்தந்த எம்எல்ஏ தொகுதியில் வந்து எல்லாரும் வந்து போஸ்டர்லாம் அடித்து இப்போ வந்து இவ்வளோ செலவாயிருக்கு, எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டு 20 நாள் கூட ஆகலை, இந்த 4 பேர் வந்து ரிசைன் பண்ண இதுக்காக அரசு பணம் எவ்வளோ வீணாக போச்சு, அதில் அரசு ஊழியர்கள் எவ்வளோ பேர் வேலை பார்த்தா அவங்களுக்குலாம் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் சரிங்களா, இப்போ தேர்தல் கமிஷனுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாக இது மாதிரி வந்து அந்த செலவெல்லாம் இவ்வளோ ஆயிருக்கு, இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு எலெக்ஷனே நிற்கக்கூடாது, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு எலெக்ஷனே நிற்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அந்தந்த தொகுதியில் வந்து இன்னைக்கு நோட்டீஸ் அடித்து ஒடிச்சிருக்கு தான் நான் எல்லாமே இன்னைக்கு நியூஸில் வந்துருக்கு. ஸோ அது உண்மைதான் சார், இருக்கணும் சார், அது நல்லதுதான். அது மாதிரி ஏன்னா இவங்க என்ன இது இப்போ அதாவது ஒரு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி போனால் கூட போனாங்க. 20 நாள் கூட ஆகலை, ஒன்றுமே இல்லாததுக்கு கட்சி மாறி இது பண்ணுறதுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ. ஆதவ அர்ஜுனா அவர் கூட சொல்லியிருக்காரு, உண்மையான அதிமுக வந்து தாவேக்கா தான், அது எதனாலதான் எல்லாரும் வந்து உண்மையான எல்லாரும் வந்து தாவேக்கா சேர்றாங்க. அது அதிமுகவில் இருக்க அடிமட்ட தொண்டங்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் எதில் அவங்க தான் சொல்லுவாங்க, இவங்க வந்து ஒரு தலைவராக இருக்கிறாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து போகிறதுனால எல்லாம் 4 பேர் போயிட்டு இருந்தாலே வந்து அந்த அதிமுக கட்சியில் எல்லாருமே வந்துட்டாங்க, உண்மையான அதிமுக. அதுக்குன்னு அடிமட்டத்தில் தொண்டங்கிட்ட போய் கேளுங்க. அவர் சொல்கிறத பார்த்தா அடுத்து எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி விஜய் சாரை கொண்டு போகிறாரு, உண்மையான அதிமுக விஜய் சார் அப்படிங்கிற மாதிரி போகுது. அதுலாம் கஷ்டம் சார், அப்படிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. உண்மையான எம்ஜிஆர்லாம் எப்படி வரும்? ஏன்னா அந்த அதில் கட்சியில் இருக்க எவ்வளோ தொண்டர்கள் இன்னும் இருக்கிறாங்க, இளைஞர்களும் இருக்காங்க, தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கேட்டால் தான் சொல்லுவாங்க, அதிமுக இருக்கிறவங்க உண்மையான தொண்டர்கள் அவங்கள கேட்டால் தான் சொல்லுவாங்க. இவங்க சொல்லிக்கலாம், ஒரு விளம்பரத்துக்காக சொல்லிடுறாங்க. அடுத்த எம்ஜிஆர் இவர் தான். எம்ஜிஆரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் சரி. எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா இவர் மாதிரி எடுத்தோன்னு 2 வருஷத்துலாம் வரல. எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் இருந்து அதில் கட்சியில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் திமுகவில் வந்து அதில் வந்து எம்எல்ஏ, அதுக்கப்புறம் கட்சி பதவி வந்து நல்ல அதில் வந்து பொருளாதாரம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா துறையிலே வந்து திமுகவுடைய கொள்கையெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சினிமா துறையில் சினிமா மூலம் இது பண்ணியிருக்காரு. சரி, இவர் வந்து அந்த இது வருவார்ன்றது எம்ஜிஆர் அளவுக்குலாம் சொல்லிக்கிறாங்க எல்லாமே. விஜயகாந்த் வரும்போது கூட அடுத்த எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னாங்க. அதெல்லாம் சொல்லலாம் சார், சொல்லலாம். எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மட்டும்தான், எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது. சரி சரி சரி, இவருடைய செயல்பாடை வச்சோன்னா நம்ம இந்த 6 மாதத்தில் எப்படிலாம் நடந்துக்கிறான்னு வச்சோன்னா நம்ம சொல்லலாம். பரவாயில்ல, எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைச்சாரு, இல்லை எம்ஜிஆர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் ஆட்சி நடத்துகிற முறையை வச்சோன்னா சொல்லலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒரு
ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா, குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்ட விஜய் சார் அவர் ஆட்சியிலேயே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து. கண்டிப்பாக ஆமாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சிகள் கண்டிப்பாக ஆளுங்கட்சியில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், கொலை எதுவாக இருந்தாலும் ஆளுங்கட்சியில் நடக்கும்போது எதிர்கட்சியிலோ இல்லை எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி மற்ற கட்சிகளும் கண்டிப்பாக அதை விமர்சித்து தான் இருப்பாங்க. இவர் அப்படி சொல்லி தானே வந்தாருங்க. திமுக ஆட்சியில் வந்து அவ்வளோ கொலை நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது, இதை சொல்லி தான் அவரும் வந்தார். அவர் வந்த உடனே இந்த 15 நாள் அதுவும் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் எங்கேயோ ஒரு சில தவறுகள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தவறுகள் பண்ணுறதை வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த அரசாங்கம். ஆனால் அந்த குற்றம் நடந்த உடனே துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதனால தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க, முதலமைச்சரே ஆரம்பிச்சு வந்திருக்காங்கல்ல. எந்த அளவுக்கு இவங்க துரிதமாக எவ்வளோ வேகமாக நடவடிக்கைகள் குற்றங்களை அவர் கேள்வி கேட்டிருக்காரு எடப்பாடி ஐயா. இங்கே சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அதிரடியாக வேலை பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். குற்றங்கள் குறைஞ்சா நம்ம அதெல்லாம் சந்தோஷம் தானே சார் போடுவாங்க. நம்ம இருக்கிற தமிழகத்தில் குற்றங்கள் குறைஞ்சி சரிங்களா, பாலியல் வன்கொடுமை குறையுது, குற்றங்கள் குறையுது, திருட்டு கொலை சம்பவங்கள்லாம் குறையுது, முன்னோட இப்போ கம்மியாக இருக்குதுன்னா எல்லாரும் சந்தோஷம் தானே போடுவோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதுக்கு முயற்சிகள் எடுத்தால் எல்லாரும் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க போல. வந்தால் நல்லதான். ப்ரிப்பேர் புதுமை பெண் அது கண்டிப்பாக வந்தால் நல்லதுதான். ஓகே, சட்டம் நல்லா இருக்கும், நல்லது நடக்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கண்டிப்பாக சார். வணக்கம், நன்றி சார்.